80 கோடி என்னமோ. பட் இன்னைக்குடைய மதிப்பு வந்து 220 கோடின்னு போட்டிருந்தாங்க. 200 220 கோடியா போட்டிருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. இல்ல இல்ல நீங்க மார்க்கெட் வேல்யூ பேசணும்னா அவர் போட்டிருக்கிறது அவிடோட்ல போட்டிருக்கிறதே மொத்தமே 540 கோடி என்னமோ தான் போட்டிருக்காரு மொத்தமாவே. இது ஒரு 400, இது ஒரு 110 கோடி என்னமோ. சரி கபிலன் ப்ரோ, அந்த பரந்தூர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கணக்குல சேர்த்தானா? அது காமிச்சிருக்காரு. அதுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு. சரி, அப்ப திருச்சியில இருக்கிற மசாஜ் பார்லரு அதான் கணக்கு காமிக்கிற கபிலன். ஏங்க ஜாஸ்தியா வருங்க. இங்க நேஷனல் தியேட்டர் வாங்கியிருக்கான், விஆர் மால் வச்சிருக்கான், இங்க வல்சராவுக்குல கல்யாண மண்டபம் இருக்கு, போரு கல்யாண மண்டபம் வச்சிருக்கான். ஆனா அக்கவுண்ட்ல 2 லட்சம் தான் இருக்குன்னு சொன்னா பாருங்க ஜிப்சி, ஒக்காலா ஒழி எனக்கு அப்படியே முழு முதல்ல மாதிரி முழுங்கி வச்சிருக்கான் ஜிப்சி அவன். சரி ஜிப்சி ப்ரோ, விஆர் மால் அவன் தான். ஆமா, இது தெரியாம போச்சே. இங்க நீ கொடுத்து வாங்கியிருப்ப. இல்லனா இந்த மாலுக்கு தான் அடிக்கடி போவான். இந்த மாலுக்கு போயிருக்க மாட்டான். நம்மளால தான் போட முடியும். பழைய நேஷனல் தியேட்டர் இவங்க தான் வாங்கினாங்க. ஜிப்சி இந்த தியேட்டர் குத்தகைக்கு வாங்குறது இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானா? லீஸ்க்கு எடுக்கிறதுலாம் பண்ணி வச்சிருக்கானா கபிலன் ப்ரோ? ஆக்சுவலா அவனுக்கு இந்த சேலம் பார்த்திபன் கிட்ட வந்து ஓரளவுக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு ப்ரோ. அவனை பினாமியா வச்சு அவன் நிறைய வேலையை பார்த்து வச்சிருப்பான். செம்ம கடுப்புல இருக்கிறான். இல்ல விஜயராஜ், உங்க மேல நான் செம்ம கடுப்புல இருக்கிறேன். இதெல்லாம் எல்லாரும் பண்றதாங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? நான் சொல்ல வரதுடைய ஒரிஜினல் மீனிங் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது புரியல. நான் தனியா டிஎம்ல சொல்றேன், ஸ்பேஸ்ல வேணாம் விடுங்க. அதாவது அவரு பணத்தை மறைக்கிறதுக்கு இந்த வேலையை பாக்குறாரு. அதாவது அவரு ஐடி கட்டாம தப்பிக்கிறதுக்கு இந்த வேலையை பாக்குறாங்கிறாரு. அவ்வளவுதான், விடுங்க கபிலன், விடுங்க. அவர் சொன்ன பாருங்க. இல்ல அதை விட அவன் எதுக்கு இப்ப இப்படி கணக்கு காட்டியிருக்கான்னா, மனைவி தொடுத்திருக்கிற வழக்குல இனி ஜீவனாம்சம் காட்டணும். அப்போ இதை வச்சுதானே இனி இதுல இருந்து தானே பெற முடியும். மொத்தத்தையும் காட்டினோம்னா அதுல இருந்துல பங்கு கேட்பாங்க. ஏன்னா இப்போ வந்து 10 கோடி கொடுக்கணும், 20 கோடி கொடுக்கணும் அப்படி இருக்காது. அவங்க வருமானத்துல இருந்து இத்தனை % தான் ஜீவனாம்சமா ஒதுக்குவாங்க, புரியுதுங்களா? அப்படி ஒதுக்கும் போது அப்போ இவன் அதுக்கே முன்கூட்டியே நான் மனைவிக்கு இப்பவுமே கடன் கொடுத்துருக்கிற மாதிரி திருட்டு வேலை பண்ணி மொத்தமா மறைச்சு வச்சிருக்கான். அப்ப இத்தனை நாளும் நீ ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி வாங்கன்னு சொன்னதெல்லாம் போய் கரெக்டா? அததான் ப்ரோ நம்ம இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, அத பினாமி பேர்ல வச்சிருப்பான்னு சொல்றோம். அவன் பேர்ல இருக்கிறது இதுதான் வச்சிருக்கான். மற்ற பேர்ல வச்சு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். மனைவி பேர்ல 25 வருஷமா சொத்து வாங்காத அந்த நாய் எவ்வளவு பெரிய திருட்டு நாயா இருந்திருக்குன்னு பாருங்க. பெண்கள் காவலன் வரா, வழிவிடுங்கோ. இப்ப சொல்லுவாங்க இருக்கிற மகளிரணி இப்ப வந்து சொல்லு, என்னங்க எல்லார் வீட்லயும் யாரையும் சொத்தெல்லாம் மறைக்கலையா? புருஷனுக்கு தெரியாம யாரும் மறைக்கலையா? இவர் சம்பாதிக்கிறாரு, ஒரு மறைச்சு வைக்கிறாரு, அதுக்கு என்னங்க யார் வீட்டுலதான் மறைக்கல அப்படின்னு வந்து வருங்க. குச்சமே இல்லாம வருவாளுங்க, பக்கம் வருவாளுங்க, குச்சமே இல்லாம வந்து முட்டு கொடுப்பாளுங்க. வந்து ஐயா என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டாரு, ஐயா என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை பத்தி தப்பா பேசிட்டாரு, என்கிட்ட எல்லாம் வந்துடாது அந்த மாதிரி பிச்சிரும் பிச்சு. கபிலன் ப்ரோ கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. நான் வெறித்தனமா இருக்கிறேன். எனக்கு வேப்பில் அடிச்சாதான் அடங்குவேன் நான்லாம். இல்ல 2021 வரைக்கும் ஒய்ஃபுக்கு பணம் கொடுத்துருக்காப்ல. ஒய்ஃபு பேர்ல சொத்தெல்லாம் கணக்கு காமிச்சிருக்காப்ல. 21க்கு அப்புறம் அக்கௌண்ட்ல 1 பைசா வரதெல்லாம் தொடச்சு எடுத்துட்டாப்ல. 21க்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு 1 ரூபாவோட கொடுக்கல. அதனாலதான் அந்த அம்மா ரொம்ப வெறுத்து இன்னைக்கு கேஸுக்கு வந்திருக்கா. அப்ப அந்த அம்மா போட்ட எல்லாமே உண்மை போல இருக்கு, அது தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க போய் என்ன இருக்குன்னா, இப்ப அவரு ஒருத்தர் சொன்னாரு ஜீவனாம்சம் கொடுக்கணும், அதுக்காக வந்து சொத்தை வந்து பிரிச்சு ட்ரஸ்ட் மூலியமாவும் இந்த பக்கமா எல்லாருக்கும் நான் கடன் கொடுத்துருக்கேன், ஒரு கணக்காட்டி ஃபுல்லா இது பண்றேன். இது வெறும் சும்மா கிள்ளி போட்டது. பாக்கி இருக்கக்கூடிய 3000 கோடி 4000 கோடி சொத்து எங்க போச்சு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 5000 கோடிக்கு மேல அவனுக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்துக்கள் மூலமா அவனுக்கு வருமானம் வருது. அதை அவன் எங்கேயோ மறைக்கிறான். வெளிநாடுகளில் சொத்து வாங்கி வச்சிருக்கிறான். சிங்கப்பூர்ல, கோவால ஒரு ஜிப்சி கோவால ஒரு இடம் வாங்கினதா ஒன்று சொன்னா, யாகம் போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கிக்கிறான்னு சொல்லி, பீச் ஓரத்தில் ஒன்று வாங்கியிருக்கிறான்னு சொல்லி நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, யாருக்கா? பட் யார் பேர்ல வேணாம் தெரியலையே. வீடு இருக்கு கபிலன் அவனுக்கு. நான் என்ன சொல்றேன், பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்றேன், நீ ரைடு நடத்த வேண்டியது விஜய் வீட்டுல இல்ல, ஜெகதீஷ் வீட்லயும் திரிஷா வீட்லயும் ரைடு நடத்துன்ற. இடி ரைடு நடத்து. அதான் சொல்றான் ஜெகதீஷ். ஒரு பொண்டாட்டி ஜெகதீஷ், அவன் வீட்லயும் இன்னொன்னு இருக்கு, அவன் அந்த திரிஷா வீட்லயும் 2 பேர் வீட்லயும் இடி ரைடு நடந்ததுன்னா பாக்கி இருக்கிற மொத்த சொத்து இப்ப வெளில வரும். ஜீவனாம்சம் எனக்கு தெரிஞ்ச சங்கீதாக்கு 3500 கோடி அசால்ட்டா போகும்.
கபிலன் ப்ரோ, இதுல இன்னொரு விஷயமும் யோசிக்க வேண்டியது இருக்குது ப்ரோ. இது என்னன்னா, இப்ப இவன் எவ்வளவு அளவுக்கு கம்மியா இங்க இவன் கணக்கு காட்டுறானோ அந்த அளவுக்கு வந்து நாளைக்கு அவங்க சங்கீதா வந்து ஜீவனாம்சம் கேட்டானா அதை குறைச்சி கொடுக்கறதுக்கு கூட இந்த மொல்ல மாதிரி பையன் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருப்பான். எனக்கு ஒண்ணும் வேணாம். ஜேசன் செஞ்ச ஒரே ஒரு ட்வீட் போட சொல்லு. நான் 8 லட்ச ரூபாயில இவன் கதையை நான் முடிக்கிறேன். ஜேசன் சஞ்சய் மட்டும் ஒரே ஒரு ட்வீட், என் அப்பா எனக்கு எதுவும் 8 லட்ச ரூபா கொடுக்கல, நான் பணமும் வாங்கல அப்படின்னு அவனை ஒரே ஒரு இன்ஸ்டால ஸ்டோரி போட சொல்லுங்க. க்ளோஸ். அதை விடுங்க, பிள்ளைக்கு கடன் கொடுக்கும் இவன் தான் அவ்வளவு பெரிய கஞ்ச பையனா இவன் கடனா கொடுத்துருக்கான் பைத்தியக்காரன். ஏய், அவன் அங்க புழி வச்சிருக்கான், அதை வேற நம்பிக்கிட்டு வேற நீ டிஸ்கஸ் பண்ணுவியா? நீ டிஸ்கஸ்லாம் பண்ணலண்ணே, நீங்க வேற இது வேற டிஸ்கஸ் வேற பண்ணணுமா? இல்லையா, இதெல்லாம் வந்து அவனே வந்து வாக்கு மூலமா கொடுக்குறான். அவன் ஒரு சைக்கோங்கிறத வாக்கு மூலமா கொடுக்குறான். அது வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் சொல்றேன், அவன் ஒரு சைக்கோ தலைன்னு நிரூபிக்கிறான்னு சொல்ல வரேன். பைத்தியக்காரன் நிரூபிக்கிறான். இந்த வசூல் ராஜா டெம்ப்ளேட் வேணும் எனக்கு. அதை போய் நான் முதல்ல தேடி எடுக்கிறேன். இங்க கடுப்பாய் டென்ஷன் ஆகுது. யாரு இது? தெரியல, யார் பண்ணி? தெரியல. பேசலான்றீங்களா பேசக்கூடாதுன்றீங்களா? ஏப்பா பேசுறதுன்னா மைக்கேட்ட. ஆமா ஆமா அப்ப பேசு ப்ரோ. நீங்க இல்ல எல்லா வேட்பாளரும் கரெக்டா அவங்க சொத்து மதிப்பை கொடுக்குறாங்களா? எல்லாரும் பீத்திங்கிறாங்க. விஜய் பீத்திங் பண்ணா? இல்ல இதுக்கு நீங்க சொல்லுங்க, எல்லா வேட்பாளரும் கரெக்டா கொடுக்குறாங்களா? இல்ல நான் கேக்குற கரெக்டா கொடுக்கறது பிரச்சனை இல்ல. சொந்த குடும்பத்துக்கு கடன் கொடுத்தேன், பெத்த பிள்ளைக்கு நான் 4 லட்சம் கடன் கொடுத்தேன், 8 லட்சம் கொடுத்தேன்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். பெத்த தாய்க்கு 80 லட்சம் கடன் கொடுத்தேங்க ஒரு ஈனங்கட்ட மகன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். பெத்த அப்பனுக்கு 50 லட்சம் கொடுத்தேன்னு ஒரு ஈன பிறவி இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். டேய், உன்னை பெத்தவங்களுக்கு எப்படிலாம் நீ கடன் கொடுப்ப? நான் அப்ப என் பொண்டாட்டி கொள்ள நாள் செலவழிச்சதெல்லாம் எழுதி வச்சு அது கடன் கணக்கா? இல்ல நீங்க இப்ப பேசுற நபர் உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் செலவழிக்கிறதெல்லாம் கடன் கணக்கா? இந்த மாதிரி ஒரு ஈனப்பையெல்லாம் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? அதனாலதான் செருப்ப கலத்தி அடிக்கும். என்னையா பேசுறீரு? திருட்டு பயலுக தான் மொத்த பேரும் திமுக அதிமுக இருக்கான்னு தான் எல்லாம் நாடு தெரியுமா? இவன் ஒரு வித்தியாசமான ஈனப்பயலா இருந்திருக்கான். இப்ப திமுக பிள்ளைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்த ஈனப்பைய. இல்ல போற போக்குல திமுக அதிமுக அடிச்சீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து உங்களை அடிக்க மாட்டாங்களா? ஏங்க டிவிக்கு மட்டும் டார்கெட் பண்ணுங்க. இல்லங்க, நான் அதாவது இந்த ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்ல, எல்லா வேட்பாளரும் இது வரைக்கும் அரசியல் ஆரம்பிச்சு, அதாவது பாலிடிக் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நாமினேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சொத்து மதிப்பை கரெக்டா சொல்லிட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நான் என்னையா சொல்றேன், இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன். ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. கூத்தியா வச்சிருந்தப்ப இதுதான் கேட்டீங்க, எவனுமே கூத்தியா வச்சிருக்கியா, எங்க அண்ணன் வச்சிருந்தா தப்பான்றீங்க. எவனுமே இல்லையா நானான்றீங்க. நான் ஏன் அவனை பார்க்க போறேன்? அப்புறம் மாற்ற அரசியலுங்களுக்கு தேவையே இல்லையா? ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிங்க அப்படி இருக்காங்கன்னா அதே அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்டு போறோம். இவனுக்கு புதுசா வந்திருக்கான். தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தான். ஒருத்தர் பேசுங்க. ஒரு வருஷம் சரி நீ பேசு. இல்ல ரெண்டே ப்ரோ, நீங்க தூய சக்தி தானே, திமுக தீய சக்தி இருக்கீங்க. தூய சக்தி கூத்தியா வச்சிருக்குது, சொத்து மதிப்பு காட்ட மாட்டுது, இருக்கிற கேவலமான கன்றாவியான விஷயம் எல்லாமே பண்ணுது. இன்னும் உங்க மேல வராத ஒரே கேஸ் பாலியல் கேஸ். அதுவும் ஜெகதீஷ் வாயை திறந்தா ஒட்டுமொத்த கேஸும் வரும். வராமலாம் இல்ல, ஏற்கனவே இருக்குது, வெளியே வரல, அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயமே அப்படி விஜய் வராத ஒரே கேஸ் பாலியல் கேஸ். நீங்க பண்ணலன்னு சொல்லல, வரலன்னு. ப்ரோ நான் டிவிக்கு சார்பா பேசுறேன் ப்ரோ. நார்மலா கேக்குறேன், நான் ஒரு காமன் மேனா கேக்குறேன். நான் அவ்வளவுதான். நான் என்ன வேற்றுக்கிறேன் ஏண்டா நீ மட்டும் தான் காமன் மேனா? நாங்களா அப்புறம் யாரு காமன் மேனா? உங்க டிஎல்ல போய் பாத்துட்டோம் ப்ரோ. நீங்க டிவிக்கு ஆதரவாளரா இல்லையானே டைரக்டாவே காமன் மேனா கேக்குறோம், காமன் மேனா கேக்குறோம், ஹீமன் மேனா கேக்குறோம், பெரிய ஹீமன் மேனா கேக்குறோம். சும்மா இந்த டயலாக் கேக்குறா ஏண்டா? விஜய் பேர் சொல்றது கேவலமா இருக்கா? அட இருங்க விஜய், தாவக்கு ஆதரவாளர் சொல்லியாவது பேசுங்க. அதுக்காக கேவலமா தானே இருக்கு. அந்த கேவலங்கட்ட பையில தான் அங்க அடிச்சு உடைச்சிட்டு இருக்கோம். பிள்ளைக்கு ஒரு நிமிஷம் இருங்க, பேசுறதே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இருங்க புவனேஸ்வர் மைக் ஆன் பண்ணிக்கடா. அந்த பக்கம் கூத்தியா வச்சிருந்தா ஆதரவாளன்னு சொல்லதுக்கே அவ்வளவு அசிங்கமா இருக்கு பாத்தீங்களா? அதான் அந்த அசிங்கம் கட்ட பையில அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எழிலன் நான் பேசட்டுங்களா? எமிலன் பேசட்டுமா? இல்ல காலைல இருந்து என்ன எனக்கு தெரிஞ்சு நான் பேசாம எங்கேயாச்சும் போய் மண்டை
இத பாருங்க. சொல்லுங்க அவருக்கு யாரும் பேசுறது கேட்கல போல இருக்கு. கபிலன் நீங்க பேசுறது அவரு கேட்கல போல, அதுதான் எமிலன் ப்ரோ கபிலன் ப்ரோ பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. கேக்குதா எமிலன்? கேட்கலையே கபிலன் பேசுறது. அவரை ரீஜாயின் பண்ண போயிட்டு ஜாயின் பண்ணுங்க திருப்பியும். ரீஜாயின் பண்ணுங்க ப்ரோ, ரீஜாயின் பண்ணுங்க. டேய் புவனேஸ்வர் மைகன் பண்ணிடா. சொல்லுங்க. கூத்தியால வச்சிருந்தா ஊர்ல எல்லாம் எவனும் கூத்தியால வைக்கலையா? பணம் இருக்கிறவன் வச்சுக்கிறான், உனக்கு என்ன அப்படின்றீங்க? வப்பாட்டி இது இல்லாம ஒண்ணு இல்லாம 2 வப்பாட்டி வச்சுக்கிறீங்க. அண்ணா நான் ஒண்ணே ஒண்ணுதானா கேக்குறேன். வரையறா அதே டெம்ப்ளேட்டை கொண்டு வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொத்துலாம் கணக்கெல்லாம் கரெக்டா கட்டாங்களா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா காட்டாங்களான்னு கேக்குறீங்க. அப்புறம் அதனால உங்க அண்ணனை நியாயப்படுத்த விரும்புறீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பீத்திங்கிறான், விஜய் பீத்திம்பானா சொல்லு. இது மட்டும் எனக்கு சொல்லிடுறேன், வேற எங்கேயும் டாபிக் வரையும் போக கூடாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பீத்திங்கிறான்னா விஜய் திம்பானா? டேய் புவனேஸ்வர் காமன் மனா கேக்குறேன் சொல்லு. ஊர்ல இருக்கிறவங்க பீத்திங்கிறான்னா விஜய் பீத்திம்பானா? அது அவர்கிட்ட தானே கேட்கணும், நமக்கு தெரியாது. அப்ப நீ அவன்கிட்ட போய் கேட்டு வா. அண்ணன் என்ன அங்க ஒருத்தன் கபிலன் ஒருத்தன் கேக்குறான், இங்க மத்த வேட்பாளர்கள்லாம் பீத்தின்னா நீ திம்பியானே அப்படின்னு போய் கேளு. அவன் அண்ணன் என்ன சொல்றான்னு கேட்டு என்கிட்ட சொல்றியா? அப்புறம் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்றேன். இதையும் கேட்டுவாப்பா. சொந்த குடும்பத்தையே கடன்காரனா வச்சிருக்கியே, நீ தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிக்க போற சொல்லு. நியாயமான கேள்வி தானே ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அவங்க பர்சனல் எல்லாம் விட்டுடலாம். இல்லப்பா நீ சொல்லுப்பா. பர்சனல விட்டுட்டு வெறும் வந்து பாலிடிக்ஸ் மட்டும். தம்பி எதுப்பா பர்சனல்? தம்பி நீங்க தான் தாக்கல் பண்ணிருக்கீங்க. எது பர்சனல்? அவன் ஒரு சினிமா நடிகர் அப்படினா அது பர்சனல் நாங்க விட்டுருவோம். ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. உன் குடும்பத்தையே நீ கடன்காரனா வச்சிருக்கியே, நீ எப்படி மத்த முன்னாடி எப்படி பாப்ப சொல்லு. ப்ரோ இன்னொன்னு, எல்லார் குடும்பத்திலயும் கூத்தியா இருக்குன்றீங்க. என் குடும்பத்துலலாம் ஒருவேளை உங்க குடும்பத்துலலாம் இருக்குதா? விஜய் சார் குடும்பத்துல கேக்குறேன், இதை நார்மலைஸ் பண்றவங்க மட்டும். எனக்கு அதுல டவுட் இருக்கு. விஜய் கூத்தியா வச்சிருக்கானா இல்ல கூத்தியா விஜய் வச்சிருக்கான்றதா எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இல்ல நான் வந்து அதை நார்மலைஸ் பண்ணி நான் பேசவே இல்லை, அதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டேன் நான். சொல்லக்கூடாது. இப்ப உங்க குடும்பத்துல கூத்தியா இல்ல, நீங்க நல்ல குடும்பத்துல போறவங்க நான் ஒத்துக்கிறேன். அப்ப விஜய் குடும்பம் விஜய் என்ன குடும்பம் நீயே சொல்லு. ஒரு நிமிஷம் புவனேஸ்வர் ப்ரோ, இங்க வந்து இது வந்து அரசியல் ஸ்பேஸ் கிடையாது. இது வந்து நாங்க வந்து பொதுமக்களா இருந்து ஒவ்வொருத்தரை பத்தி பேசுவோம். அதுல விஜய் பத்தி பேசுறோம். பெரும்பாலும் விஜய் தான் பேசுவோம். பாஷையில புரியுற மாதிரி சொல்லுங்க மசுகுட்டி. காமன் மேன் ஓகேவா? இது வந்து அரசியல் ஸ்பேஸ் கிடையாது. நாங்க வந்து ஒருத்தரை பத்தி பர்சனலை பத்தியும் பேசுவோம், ஒருத்தர் வந்து எவ்வளவு சொத்து வச்சிருக்காருங்கிறத பத்தியும் பேசுவோம், இவன் எப்படி இன்னொருத்தைய வச்சிருக்காங்கிறத பத்தியும் பேசுவோம். இதெல்லாம் வந்து இங்க வந்து பேசக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, சரியா? இது வந்து காமன் மேன் ஸ்பேஸ், ஓகேவா? இது வந்து அரசியல் ஸ்பேஸ் கிடையாது. இருங்க நீங்க பேசாதீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. அப்ப இப்ப நீ அதுதானே சொன்ன ப்ரோ. அது வந்து அவர் பர்சனல் ப்ரோ, அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ, நீ தான் சொன்ன. புவனேஸ்வர் இப்ப விஜய் வந்து ஒரு நடிகரா சினிமால மட்டும் நடிச்சிட்டு இருந்தானா அவன் எத்தனை கூத்தியா வேணாலும் வச்சுட்டு போட்டு, அதை பத்தி எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவன் தமிழ்நாட்டு மக்கள் ஆளணும்னு வந்திருக்கான். இங்க இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஆளணும்னு வந்திருக்கான். அவனுடைய கேரக்டர் சரியா இல்லைன்னா அதை சொல்ல வேண்டியது, திருத்த வேண்டியது எங்க கடமை. இல்லைன்னா அதுக்கு அதை வந்து கேவலமா பேசுவோம். இது வந்து காமன், ஓகேவா? இந்த இடத்துல அவனை பர்சனல் எல்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே எந்த ரைட்டும் கிடையாது. பர்சனல்லாம் அவனை வந்து சினிமாக்கு போக சொல்லுங்க, சினிமாக்கு போய் நடிக்க சொல்லுங்க. அவனை பத்தி எவனும் பேச மாட்டான். அரசியல் இருந்தானா பேசதான் செய்வோம், அடிக்கதான் செய்வோம், வாங்கிதான் ஆகணும், பதில் சொல்லிதான் ஆகணும். இஷ்டம் இருந்தா அரசியல இருக்க சொல்லுங்க, தெரிச்சு ஓட சொல்லுங்க அந்த நாயை. சரி புவனேஸ்வர் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, கூத்தியா வச்சிரு தப்பா ரைட்டா? அவர் சொல்லுவாரு தப்புதான். இப்ப எல்லா நல்ல குடும்பத்துல எல்லாம் அப்படி இருக்காதுல்ல. இப்ப உங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இருக்காது, என் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இருக்காதுல்ல. ஆமா நல்ல குடும்பத்துல அப்படி இருக்கா, தப்புதான். அப்ப விஜய் என்ன குடும்பம் நீயே சொல்லு. இல்ல ப்ரோ, அத பத்தி நான் பேச விரும்பல, அத பத்தி எனக்கு கிளாரிட்டி இல்ல. இப்படியாப்பட்ட குடும்பம் நம்மள ஆட்சி செய்யலாமா நீ சொல்லு? நல்ல குடும்பம் இல்லன்னு சொல்லிட்டேன், விஜய் நல்ல குடும்பம் இல்ல. அப்ப அப்படியாப்பட்ட அந்த மாதிரி சொல்லவே இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது, கிளாரிட்டி இல்லன்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? நல்ல குடும்பத்துல பிறந்தவன் கூதியா வச்சுக்க மாட்டான்ட்ட, விஜய் வச்சுக்கிறான். ப்ரோ நான் லீவ் ஆகிக்கிறேன் ப்ரோ, இதை பத்தி பேச நான் விரும்பல. காமன் மேனே எதுக்கு இப்போ ஓடுற? இல்ல அண்ணாத்தா அவன் போட்டோம் அண்ணாத்தா அவன் ஐடி சரியில்லை அண்ணாத்தா, உள்ள போய் பாருங்க. டேய் காமன் மேனே நில்றா.
இப்படிதான் போறேன் கேள்வி கேட்டா போயிருவான். இல்ல இல்ல அவன் ஏய் இருக்கதான் காமன் செய்றான். மேனு ஓடிட்டானா சரியான பாயிண்ட் எடுத்துட்டு வந்தா ஓடிட்டான். இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிட்டா பேசுங்க ஜிப்சி ப்ரோ. புவனேஷ் சொல்லுங்க. ஒரு ஸ்பேஸுக்கு இப்படிதான் வர, ஒரு வாட்டி நீ இப்படிதான் கிளம்புற, திரும்ப அப்படி எதுக்கு வர? இன்னொரு வாட்டி போனா திரும்பி வரக்கூடாது, சரியா? இல்ல ப்ரோ, நான் வரல ப்ரோ, நான் போறேன் பாய். வரல, நான் ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயத்த மேல ஒரு ஸ்பேஸ் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு, அதுல நம்மளுக்கு கருத்து இருந்து பேச முடியும்னா மேல வரணும், இல்லைன்னா வரவே கூடாது. எப்பவுமே ஒரே டெம்ப்ளேட்ல நீ போயிட்டு இருக்க, புரியுதா? ஒரு கேள்வி கேட்க வேண்டியது மத்தவங்க அப்படி இல்லையா, இவங்க அப்படி இல்லையா, அவங்க அப்படி இல்லையா, அதே கேள்வி உங்களுக்கு திருப்பி கேட்டா நான் அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது. இதேதான் நீ ரெகுலரா பண்ணிட்டு இருக்க ஒரு டெம்ப்ளேட்டாவே. இல்ல ஜிப்சி, இந்த பையன் மைக் கேட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிட் ஐடி வந்து மைக் கேக்குது ஜிப்சி. பாருங்க, பழைய பிட் ஐடி மாத்தினதா இருக்கும். அவன் தான் பிட் ஐடி இவன் ஐடியா அப்படிதாங்க இருக்குது. அண்ணா அவன் ஐடியா அப்படிதான் இருக்குது, உள்ள போய் பாருங்க. இவன் ஐடி இல்லைங்க, எனக்கு இப்ப வர வர இவனுங்களோட விஜய் ஃபேன்ஸ் கூட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னைக்கு போக முடியல கபிலன், சத்தியமா. எப்ப இந்த ஒரு மாசம் கரும முடியும், ஓட்ட போட்டு முடிச்சிடாமான் இருக்கு. அளவு போ வேற மோசமா இருக்கு, முடியல சத்தியமாவே. அதுக்கப்புறம் யாரும் ஜெப்சி ப்ரோ அதுக்கப்புறம் வர மாட்டீங்களா? சத்தியமா அருவருப்பா இருக்குங்க. என்னங்க இவன் மோசமானவன்னு தெரியும், இவ்வளவு கேட்டுக்கிட்டவன்னு இப்பா என்னென்ன கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கான் பாருங்க. இவனுங்களை ஒரு ஆளுன்னு பேசுனதே தப்புதான் ஜிப்சி ப்ரோ. இவ்வளவு காலம் இவன் கூட சண்டை போட்டோம்ன்ற பக்கத்துல அசிங்கமா இருக்கு. பண்ணாரா அவர் குடும்பம் நல்லா வேணாம்பா. அவன் வந்ததுக்கு அப்புறம் 2-3 பிட் ஐடி வந்து மைக் கேக்குதுப்பா. அவன் காமன் அவனே பிட் ஐடி தான், உள்ள போனா பிட்டா ஷேர் பண்ணி வச்சிருக்கான். மேல யாராவது வந்தாங்கன்னா கேளுங்க. என்னையா நல்ல குடும்பம்னாரு. கேட்டா உட்காந்துக்கிட்டோம் நாங்கெல்லாம் அப்படியே காமன் மேன் தான் உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். பிரிச்சு படிங்க ப்ரோ, காமன் மேன் இல்ல, காமன் மேன். பிட் ஐடி ஹார்ட் பிக்ஸ் பூரா உள்ள போட்டு ஆர்டிக்கு பிச் அடிக்கறாங்க நாய்ங்க. கீழ இருக்கிற காமன் வேற ஆமா, அது வந்து தமிழ் காமன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏண்டா கீழ இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் லிசனர் இருக்கிறவங்க யாரோ கவிதா அவங்க மைக் கேக்குறாங்க, கொடுத்துருங்க. இல்ல அதனாலதான் அவன் வந்து பர்சனல் பத்தி பேசாதீங்கன்னு இருக்கான். நம்மளுக்கு தான் புரியல. இல்ல அவனா பர்சனல் என்ன பர்சனல் எல்லாம் புடுங்கி உட்காந்து பெரிய பர்சனல் இதுக்கு என்ன கூட பர்சனல் இருக்கு? குடும்பம் இருக்கா, கொண்டாடி இருக்கா, புள்ள இருக்கா, அப்புறம் என்ன இவனுக்கு பர்சனல் வெங்காயம் ஆயிரு? ஒருத்தன் உண்மையிலே சம்பாதிச்ச காசு, ஆமாண்டா என்கிட்ட இத்தனை கோடி சம்பளம் இருக்கு, ஆமா இத்தனாயிரம் கோடி எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இவரு வந்து மத்தவங்களை குறை சொல்றான். நீங்க கொள்ளடிச்சிட்டீங்க, இப்ப நீ கொள்ளடிக்கல, நீ சம்பாதிச்ச சொத்து அதை காட்டுறதுக்கு உனக்கு என்னடா வலிக்குது? ஏங்க கட்சி ஆரம்பிச்சுல இருந்து 3 வருஷமா இவன் என்ன புலம்பிட்டு இருந்தான்? நான் இத்தனை கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன், 300 கோடி விட்டு வந்திருக்கிறேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், 300 கோடி விட்டுட்டு வந்திருக்கிறேன், 200 கோடி விட்டு வந்திருக்கிறேன், 500 கோடி விட்டுட்டு வந்திருக்கிறேன், 1000 கோடி சொத்து இருக்கு. அவன் இது இவன் சொல்றது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல இருக்கிறான் பாருங்க, வளர்ந்து கேட்டவன். அவன் அவர் 1500 கோடி பிசினஸ் விட்டு வந்திருக்காரு, 2000 கோடி பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, இந்தியாவிலேயே அவருக்கு தான் அதிக பிசினஸ், நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறோம், நான் உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். என்னங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த காதலை கேட்டு ஜிப்சி முடியல ஜிப்சி என்னால. என்னதான் இருந்தாலும் அந்த ராஜ்மோகன் ஒரு பச்சை மண்ணு கபிலன். ஐயோ அவன் வேற, உங்க வீட்டுல தான் டிஃபன், உங்க வீட்டுல தான் லஞ்ச். டேய் கபிலன் உங்க பணம் இன்னொன்னு விஜய் எக்ஸல் வண்டி எல்லாம் வச்சிருக்கான். நம்ம எதுக்கு அந்த எக்ஸல் வண்டி? அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்படி கேப்ப சரணு அவன் அதுக்கு ஒண்ணு சொல்லுவான். இவரு பெரிய ஃபியட் காரு தலைவர் மாதிரி தர்பார் படத்துல ஆடி லஞ்ச்ல வச்சு எடரா வண்டின்னு இப்ப அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவான். நான் முத சம்பளத்துல நான் எங்க அப்பா எல்லாம் இந்த எக்ஸல்ல உட்கார வச்சுதான் எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. அந்த ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். சரி எக்ஸல் இங்க வச்சிருக்கிற, அப்பாவை எங்க வச்சிருக்கிற? அப்பாவை நான் வீட்டு விட்டு வெளில அனுப்பி விட்டேன். கபிலன் ப்ரோ எனக்கு அப்படி கூட தெரியல ப்ரோ. இந்த வீட்ல ஆக்சுவலா இந்த சமையல்காரங்க மளிகை கடைக்கு போறவங்க எல்லாம் அப்பப்ப டக்குன்னு எங்கேயாவது வெளியே போறதுக்காக இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து பெரிய இடத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த நாய் அதை சொந்தமா கூட வாங்கி தராம ஒரு வண்டியும் வாங்கி வீட்டுல வச்சிருந்திருப்பான். சமையல்காரன் மாறுறப்ப அந்த வண்டி வந்து அவன் விட்டுட்டு போயிடணும். அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயராஜ் சரி ஓகே சொல்லுங்க. கவிதா மேடம் வணக்கம். சிஸ்டர் வணக்கம், சொல்லுங்க. மைக்ல தான் இருக்கீங்க, கேக்குதா? இருக்காங்களா அவங்க? பெரியார்னு ஒரு ஐடி கேட்டது அவங்களா?
அவங்கதான் கவிதா, அவங்கதான் இருக்காங்க. கவிதா மேம் கேக்குதா கபிலன் ப்ரோ பேசுறது? விஜய் தற்கூரி பெரியாரிசத்தை நல்லா ஃபாலோ பண்றாரு, அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? யாரு ஹோஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருக்குது? நான் தான் இருக்கேன்ல, இருங்க மேடம், இருக்கீங்களா? அவங்க தானே அது, அவங்க தான் இருங்க நான் பாக்குறேன். அவங்க தான் மைக்கு கேட்டாங்க, கொடுத்தேன். தெரியாம கேட்டாங்களா? இல்ல அவங்க வந்து பேசியிருக்காங்களே கபிலன் ப்ரோ, 2-3 ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்களே. நம்ம ஸ்பேஸ்ல வரைக்கும் பேசினதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அப்படியா? இல்ல அன்னைக்கு வந்தாங்க நினைக்கிறேன் ராத்திரி இல்ல இல்ல, 8 மணி போல வந்தாங்க நினைக்கிறேன். இவங்க தானே? ஓ, நம்ம ஸ்பேஸுக்கு வந்தது இல்ல. மத்தவங்க திமுக காரங்க ஸ்பேஸ்ல பேசுவாங்க, நம்ம ஸ்பேஸ் வந்தது இல்ல. சரி, அவங்க இருக்கட்டும். ஜிப்சி என்ன பண்ணலாம் ஜிப்சி? இனிமேல் இவனை பத்தி இனிமேல் பேசலாமா, இல்ல இப்படி எக்ஸ்போஸ் ஆயிட்டான், ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆகும்னு தெரிஞ்சு வேணும்னே சொல்றானா, இல்ல இதை விட பெரிய பெரிய பணம் எனக்கு தெரிஞ்சு கோவால ஒரு வீடு இருக்குன்றானுங்க ஜிப்சி. இது இல்லாம ஏதோ ஒரு நடிகைக்கு வேற காரு பங்களா வேற வாங்கி கொடுத்தான்னு வேற ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. கபிலன் ப்ரோ, இவங்களோட இன்னொரு அம்மா இருக்காங்களா, இன்னொருத்தங்க, அந்த அம்மா அவங்களுக்கும் விஜயனும் ஒரே காரு, 2 பேரும் ஒரே மாடல் கார் யூஸ் பண்றாங்க, ஜோடியா வாங்கிக்கிறாங்க. நீ பேசுறது 2 கோடி 3 கோடி மேட்ரு, நான் பேசுறது 1500 கோடி மேட்ரு, 2000 கோடி மேட்ரு. அதெல்லாம் அண்ணன் உஷாரா ஆதவஜன குத்து வச்சிருப்பாரு. எனக்கு நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன், என் அக்கௌண்ட்ல சார் 2 லட்சம் தான் சார் இருக்கு பாருங்களேன் அப்படின்றான் பாருங்களேன். அந்த தேர்தல் ஆணையம் அந்த அம்மா என்ன யோசிச்சிருக்கும். இந்த ஜோக் ஞாபகம் இருக்கா? வாங்கய்யா ஏழைங்களா. இல்ல அண்ணன் வந்து இனிமே கரியர் மூச்செல்லாம் கிடையாது, பிச்சைக்காரன். எங்கெல்லாம் ரஜினிகாந்தையும் அஜித் சாரையும் கம்பேர் பண்ணா விஜய் வந்து ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். சாதாரண கடன் கிடையாது, சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்த கடன்காரன். பாத்துக்க, நீங்க இப்படி ஒரு கடன்காரன் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க மக்களே. பேங்க்ல, எஸ்பிஐ பேங்க்லயும் ஆர்பிஐ கிட்ட இல்லாத கடன்லாம் சார் தான் கொடுத்துருக்காரு பாருங்க, அதுவும் வட்டி இல்லாம. அசல் மட்டும் கொடுத்தாலே போதும். இது எப்படிதான் இருக்கு, நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் பிச்சைக்கார ட்ரெஸ் எடுத்துட்டு இதான் என் ஃபேமிலின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அம்மா கோர்ட்ல ஃபைல் பண்ணிச்சு, ஞாபகம் இருக்கா? இங்க தங்குறதுக்கு வீடு இல்லைன்னு. ஆமா ஆமா ஆமா, பாருங்களேன் எவ்வளவு சிக்கனமா இருக்கிறாரு பாருங்களேன். அத மொத்தமா படிக்கணும், இன்ச் பை இன்ச் படிக்கணும். அந்த மாதிரி சொன்ன வார்த்தை ஒண்ணு உண்மை கபிலன். காந்தி வந்து அந்த நூல் ஒண்ணு, ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு தெரியுமா, கையில இப்படி சுத்திக்கிட்டே இந்த பக்கம் அப்படி நூல் ஒண்ணு கட்டுவாங்க, கைத்தறி. அதுக்கு பதிலா இவனை தூக்கி விஜயகாந்தத்துல உட்கார வச்சிடணும். ஏன்னா 2 லட்சம் ரூபா தான் கையில இருக்கு. இல்ல ஜிப்சி ப்ரோ, இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு புருஷன் எந்த குடும்பத்தையா வாசச்சா சோத்துல வச வச்சிருவாங்க. டீசல் பெட்ரோல் போறது காசு இல்ல ஜிப்சி. அடுத்து 30 நாளைக்கு இந்த 2 லட்சம் ரூபா வச்சுதான் சார் டீசல் போட போறாரு, புரிகிறதா? ஆமா, இந்த எக்ஸல் தான் தேர்தல் பயணம் செய்ய போறாரு, இத வச்சுதான் சமாளிக்க போறாரு சார். எல்லா சொத்தையும் விட்டுட்டாரு, வந்து எல்லா சொகுசையும் வேற விட்டுட்டு வந்திருக்காரு. பணம் வேற நடிக்கல, கை காசு செலவுக்கு என்ன பண்ணுவாரு? கடன் வாங்குவாரு. இல்ல ஜிப்சி, எல்லா சொகுசையும் விட்டுட்டு வந்திருக்காரு, எதுலன்னு கேட்டா காரணம் கேள்வி சொல்றா போல. புசி ஆனந்த் இருக்கிறாருல, சார் 3 கோடி ரூபா அங்க கடன் கொடுத்திருக்காருல்ல, அவரா பார்த்து ஏதாவது கிள்ளி கொடுப்பாரு, புசி ஆனந்தா பார்த்து கொடுப்பாரு, சார் அதை வாங்கிப்பாரு. வாங்கிக்கிட்டு இப்ப டீசல் போட்டுக்கிட்டு புசி ஆனந்த் தயவுலதான் விஜய் வாழ்க்கையே ஓடுது பாருங்களேன். சாப்பாட்டுக்கே காசு இல்லைங்க பாருங்க. காசு 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 இல்லப்பா. நீ வெற்றி கொடி வீட்டுல பார்த்து இப்ப பஸ் மேல ஏத்தி விடுவான்ல, காசு இல்லப்பா. 2 லட்சம் ரூபா தான் பாருங்க. வேட்புமனு தாக்குதலுக்கு எவ்வளவு ஜிப்சி காசு? 500 ரூபாயா 1000 ரூபாயா? 10,000 ரூபாய் காசு இருக்கா? 10,000 ரூபாய் காசு இருக்கா? அதுவே நான் யாருமே சொல்லல, இவங்க கட்சிக்காரங்க கேட்டேன். 35,000 இருக்கும். இந்த சின்ன கவுண்டர் படத்துல இளவு இருந்து மொய் விருந்து வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. கட்சிக்கு நிதியே இனிமேல் அண்ணா என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் மொய் விருந்து போட்டு பிரியாணி போட்டு இலைக்கடியில எல்லாரும் காசு வச்சுட்டு போங்க. இல்ல இப்ப அன்னைக்கு காசு இல்லல்ல, இந்த ஏழை இருப்பில்ல, பிரபுதேவா பார்த்து நாசர் கேட்பாரு, ஏன்டா இவனே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாடா, எங்கடா உன் காசுல எங்கடா போகுது அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, இப்போ உங்களுக்கு ஈபி கட்ட போனல, அப்போ ஒரு 65 பைசா நான் தான் போட்டு கட்டினேன், இப்படிதான் என் பணம்லாம் 65 பைசாவா போகுது அப்படின்னு போல.
அது மாதிரி தான் அண்ணா சம்பாதிக்கிற பணம்லாம். அதே படத்துல ஜிப்சி எல்லாரையும் வண்டியில ஏத்தி விட்டு லாஸ்ட்ல வந்து பாய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா பாய், டேய் ஏதோ ஒண்ணு ரெண்டு இது போதும் பாய், 2 பரோட்டா போதும் பாய், அந்த சால்னா எடுத்து கொட்டுங்க, டேய் கெட்டு போச்சுரா பரவாயில்ல பாய் இருக்கட்டும் அப்படி சாப்பிடுவான். காசு ஒண்ணு எடுக்க சொன்னா கையில இருந்து முடிச்சு இந்த பக்கம் இருந்து ஒண்ணு எடுப்பான். அருணாகருக்கு அடுவுல துண்டை போட்டு கட்டி வச்சிருப்பான் ஜிப்சி, அடி அடி இதுல வயிற்றுல துண்டை போட்டு கட்டி வச்சிருப்பான். அதுக்குள்ள அப்படியே பணமா கொட்டி கிடக்கும். இந்த பயலை எனக்கு சட்டையை தூக்கி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் ஜிப்சி. ஏன் ஜிப்சி இவன் ஜிபே அக்கவுண்ட்ல எம்மா இருக்குன்னு பாத்துருவோமா உண்மையிலேயே? எப்படி பாக்குறது? ஜிபே அக்கவுண்டா? அண்ணன் ஜிபே எல்லாம் யூஸ் பண்றாரா ப்ரோ? அவரே வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காரு, அவரு போய் ஜிபே யூஸ் பண்றாரு. 2 லட்சம் ரூபா வச்சிருக்கான்டா அக்கவுண்ட்ல. 2 லட்சம். 2 லட்சம். அண்ணன் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறாருல, அது 1 ஹவருக்கு 2 லட்சம் சார்ஜஸ் பண்றாங்க. 10,000 ரூபாய் போக ஜிப்சி இன்னில இருந்து கணக்கு வச்சுப்போம் ஜிப்சி. 10,000 ரூபாய் போக பாக்கி வந்து 1,90,000 1,90,000 இருக்கணும். கரெக்டா ஜிப்சி? ஆமா கபிலன். இல்ல எப்படி இருந்த மனுஷன் பாலாபிஷேகம் பண்றதுக்கும் கட் அவுட் வைக்கிறதுக்கு 3 கோடி செலவு பண்ண மனுஷன் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறாருப்பா டீசல் போடுறதுக்கு. பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு 3 கோடி செலவு பண்ண மனுஷன் இன்னைக்கு பாருங்க. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கூட கடன் வாங்கி டிக்கெட் கட்டி இதுல போறாப்புல, திருச்சிக்கும் சென்னைக்கும். இந்த ஃளைட்ல போயிட்டு வர்றதுக்கு இது எவ்வளவு? அதுக்கெல்லாம் யார் கட்டறா? 1 ஹவருக்கு நிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மிட் ஜெட் வந்தா 2 to 6 லட்சம். எப்பா அது மினிமம்ல இருந்து ஆல் டர்போ ப்ராப்னா 1.5 லட்சம். லீஸுக்கு எடுக்கலாம் ஜிப்சி. சார்ட்டர் ஃபிளைட் லீஸ் புரியுங்களா? இப்போ ஒரு 6 மாசத்துக்கு லீஸ் எடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 2 கோடி ரூபா மொத்தமா ஒரு பல்கா ஒரு கான்ட்ராக்டா பேசிப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா 6 மாசத்துக்கு. ஒரு ட்ரிப்புக்கு வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கணக்கு ஜிப்சி. அப்ப அண்ணன் இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டு வரதுக்கு மாட்டான், அவர்கிட்ட காசு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா இப்ப இதெல்லாம் கணக்குல காட்டிருக்கான கேட்டா காட்டிருக்க மாட்டான். இப்ப சார்ட்டர் ஃபிளைட் யார் கொடுத்தா காசு? சிபிஏ ஃபிளைட் போட்டு கொடுத்து அனுப்பிச்சுதா? சரி ஜிப்சி அந்த சரக்கு கொண்டு கணக்கு எடுப்போம். ஆமா எல்லாத்தையும் எடுக்கணும். கபிலன் ப்ரோ நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ணனை வந்து தமிழ்நாட்டின் ஏழை தாயின் மகன் அறிவிச்சிடலாமா? கவுண்டர் கொடுத்தாலும் சரி நான் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் நானும் ஜிப்சி பேசிட்டு இருப்போம். ஏன்னா கொடுக்குற கவுண்டர்ல மொக்கையாவே கொடுத்துட்டு இருக்கிறேன். பரவாயில்ல கபிலன், நான் ட்ரை பண்ணுவேன் கபிலன். மரண மொக்கையா கேட்டு இருக்கிறேன். உன் கவுண்டர் கேட்க கூடாதுன்னா நிறைய பேர் ஸ்பேஸ் விட்டு வெளில போறாங்க, கடிச்சு வச்சிருவேன். பரவாயில்ல, உங்க ஸ்பேஸை நான் முடிச்சு விட்டுறேன். என் ஸ்பேஸை முடிக்கிறதுக்கு யாராலையும் சாரி மெட்ராஸ் பண்ணி இப்போ கொடுக்குறேன். டிகே தமிழன் கொடுத்தாச்சு. என் ஸ்பேஸை முடிக்கணும்னா ஒன்னே ஒன்று தாண்டா, ஒருத்தனால தான் முடியும். அது என்னால் மட்டும் தாண்டா முடியும். ஜிப்சி ஜிப்சி அண்ணன் கையில் ஒரு அண்ணன் கையில் ஒரு உண்டியில கொடுத்துருவோம். அண்ணன் கையில் ஒரு உண்டியில கொடுத்துருவோம் ஜிப்சி. அண்ணன் கையில் ஒரு உண்டியில கொடுத்துருவோம். என்ன இவனுக்கு தானே கலாச்சிட்டு இருந்தானுங்க நாம் தமிழர்.